மதுரை மாநகராட்சியில் சொத்து வரியை குறைத்து 100 கோடிக்கு மேல் மோசடி நடந்ததாக கவுன்சிலரின் மனைவி உட்பட மேலும் 2 பேரை சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கை சிபிஐ நடத்த கோரி அதிமுக கவுன்சிலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த நிலையில் 2 அமைச்சர்களுக்கு இடையிலான போட்டியே பிரச்சனைக்கு காரணம் என வழக்கில் சிக்கிக்கொண்ட திமுக பிரமுகர்கள் புலம்பி தவிக்கின்றனர். மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக தனது செல்வாக்கை வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி நிலைநாட்டியதுடன் தனக்கு எதிராக செயல்பட்ட அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் ஆதரவாளர்களையும் ஓரம் கட்டிவிட்டு ஒட்டுமொத்த மதுரையை கையில் எடுத்துக்கொண்டார். இவர்களது போட்டியால் மதுரை மாநகராட்சியில் நடந்த ஊழலில் ஆளும் கட்சியினரே சிக்கி பொதுமக்களிடம் கடும் அதிருப்தியை சந்திக்க வேண்டியதாகிவிட்டது என மதுரை திமுகவினர் புலம்பி தவிக்கின்றனர். மதுரை என்றாலே முன்னாள் மத்திய அமைச்சரும் முதல்வரின் சகோதரருமான மு.க. அழகிரிதான் ஒட்டுமொத்த முடிசூடா மன்னனாக திகழ்ந்தார். ஆனால் இவரை முதல்வர் ஸ்டாலின் ஒதுக்கி வைத்துவிட்டு அமைச்சர்கள் PTR பழனிவேல் தியாகராஜன் மூர்த்தி ஆகியோருக்கு அதிகாரத்தை வழங்கினார். மதுரை மாநகருக்கு அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனும் புறநகர் மாவட்டத்திற்கு அமைச்சர் மூர்த்தியும் என கூறி அதிகாரத்தை பிரித்து கொடுத்தார். மதுரை மாநகராட்சி மேயராக திமுக பிரமுகர் பொன் வசந்தனின் மனைவி இந்திராணி தேர்வு செய்யப்பட்டார். இவர் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனின் தீவிர ஆதரவாளர் ஆவார். இவருக்கு பதிலாக கவுன்சிலர் வாசுகியை மேயராக்க அமைச்சர் மூர்த்தி முயற்சித்தார். ஆனால் மேலிடத்தில் தனக்கு இருந்த செல்வாக்கால் PTR பழனிவேல் தியாகராஜனே வெற்றி பெற்று இந்திராணியை மேயராக்கினார். இதனால் மதுரை மாநகருக்குள் தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்ட முடியாமல் அமைச்சர் மூர்த்தி தவித்து வந்தார். எதிர்பாராத விதமாக செல்போனில் ஆளும் கட்சி பற்றியும் முதல்வர் குடும்பத்தை பற்றியும் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக வெளியான ஆடியோவிற்கு பிறகு அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனின் செல்வாக்கு கட்சியில் குறைந்து போய்விட்டது. இதன் பிறகு அமைச்சர் மூர்த்தி மதுரை மாநகருக்குள்ளும் தனது செல்வாக்கை நிலைநாட்ட தொடங்கினார். முதலில் மாநகராட்சி சொத்து வரி விதிப்பில் 100 கோடிக்கு மேல் மோசடி நடந்திருப்பதாக பிரச்சனையை ஆதரவாளர்கள் மூலம் ஏற்படுத்தி இதில் மேயர் இந்திராணி உள்ளிட்டோரை சிக்க வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த மோசடியில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் ஆதரவாளர்களான சரவண புவனேஸ்வரி உள்ளிட்ட 5 மண்டல குழு தலைவர்கள் 2 நிலைக்குழு தலைவர்களை முதல்வர் ஸ்டாலின் மூலமாக பொறுப்பில் இருந்து ராஜினாமா செய்ய வைத்தார். இந்த மோசடி தொடர்பாக மதுரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு மூலம் வழக்கு பதிவு செய்ய வைத்து முன்னாள் உதவி ஆணையர் உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யும் நிலை உருவானது. 2 நாட்களுக்கு முன்பு வரி விதிப்பு குழு தலைவரான திமுக கவுன்சிலர் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன் உள்ளிட்ட 2 பேரை சிறப்பு புலனாய்வு போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என மதுரை அதிமுக கவுன்சிலர் டி. ரவி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகளை மதுரை போலீசார் கைது செய்யாமல் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் ஒப்பந்ததாரர்களையே கைது செய்து வருகின்றனர், உண்மை குற்றவாளிகள் தப்பிவிட்டனர் என மனுவில் கூறியிருந்தார். இதன் பேரில் சிறப்பு புலனாய்வு குழுவை மதுரை DIG அபினவ் தலைமையில் நியமித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தனிக்குழுவினர் விசாரணை நடத்தி வரி விதிப்பு குழு தலைவரான திமுக கவுன்சிலர் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன் உள்ளிட்ட 2 பேரை முறைகேடு தொடர்பாக கைது செய்தனர். இந்த மெகா ஊழல் தொடர்புடைய அனைவரும் திமுகவினர் என்பதால் எப்போது தாங்கள் கைது செய்யப்படுவோமோ என்ற அச்சத்தில் உள்ளனர். 2 அமைச்சர்களுக்கும் இடையிலான அதிகார மோதலால் நாங்கள் சிக்கி தவிக்கிறோம். சொந்த காசில் சூனியம் வைப்பது போல 2 அமைச்சர்கள் போட்டியால் நாங்கள் சிறைக்கு செல்லும் நிலை உருவாகி உள்ளது. இதனால் பாதிக்கப்படுவது நாங்கள் மட்டுமல்ல, கட்சியின் பெயரும் பொதுமக்களிடம் டேமேஜ் ஆகிவிட்டது. இதை அறியாமல் யார் பெரியவர் என்ற போட்டியில் 2 அமைச்சர்களும் மோதிக்கொண்டு வருகின்றனர். மு.க. அழகிரி இருந்திருந்தால் மதுரையில் இது போன்ற சம்பவங்கள் நடக்குமா? அமைச்சர் மூர்த்தி தனக்கு எதிராக இருந்தவர்களை குறிவைத்து சிக்க வைத்து வருகிறார்.
ஆனால் அவர்களும் தங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள்தான் என்பதை மறந்துவிட்டார். இதனால் வரும் தேர்தலில் திமுக தான் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் என புலம்பல்கள் தான் அதிகம் கேட்கிறது. வரும் தேர்தலில் இந்த ஊழலை கூறியே திமுகவை மதுரையில் தோற்கடித்துவிட முடியும் என்ற மகிழ்ச்சியில் உள்ளனர் அதிமுகவினர்.